இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும். எங்களுக்கு டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தை விட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டியிருக்காரு. வனிதாவை அந்த மிரட்டியிருக்காரு. வனிதாவை அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன். உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா அவர்? அது ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். ஆமாம், யார் மேலே இருந்த கோபத்தை எங்கள் செட்டில் காமிச்சு. இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதே மாதிரி சொல்லணுன்னா, பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷு. இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேச வேணாம். அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு. ஓகே, ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு பிரியா ஆனந்தை டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லேயே, சாங்கிலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன். பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேலை வாங்குவேன். கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை கூட கேட்டது ஒரு சமயம், ஏன் இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இல்லை, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும்னு. அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் ஒரு பியானோ பிளேயர். சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக நான் இந்த படம் வாங்கிறதுக்கு ரீசனே பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இதை வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நிறையா ஆர்டிஸ்ட்டு நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார் இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது. கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னக்கா சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத்தை பாட வச்சோம். கூட விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இதை ஹூக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நாங்கள் வந்து பிரசாந்துடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்குது. உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸுக்கெல்லாம். பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே அவர் பண்ண சிரமங்கள், ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துலாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும், அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லேயும் இந்த ஃபீலிங் வரும். எல்லோரும் திரும்ப திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க. பெசன்ட் நகர் ரவி வந்து, அவரை வந்து பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும். நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனுருதீன் பாய், அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங் ஆனவர். அந்த பெசன்ட் நகரில் இருந்ததுனால அவர் பெசன்ட் நகர் ரவி, ஆனால் இப்போ பெசன்ட் ரவின்னு ஷார்ட் பண்ணிக்கிட்டார். அவர் இந்த படத்தில், அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். பொன்னர் சங்கரில் அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி எங்கள் கூடலாம் கோஆப்டியாக இருந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஊர்வசி. ஊர்வசி சொல்ல வேண்டாம், என் கூட வந்து கொம்பேரி மூக்கன், அப்புறம் 2-3 படம் பண்ணுச்சு. பிரசாந்த் கூட நான் தயாரித்து ஒரு மன்னவான்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுச்சு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணுன்னு சொன்னோன்னா வந்துச்சு. வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. கூட யோகி பாபு, 2 பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. மனோபாலா இன்றைக்கி நம்மளோட இல்லை, ஆனால் அவர் இந்த படத்தில் பிரபலமாக பண்ணியிருக்காரு. ஜெயம் கோபி சின்ன ரோல் தான், ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்றைக்கி காலைல சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர், அவருடைய டயலாக் டெலிவரி இதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். இவர் நடிக்க மாட்டேன், நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டார். ஆனால் கடவுள் அதை ஆஃப் பண்ணி, இல்லை நீங்கள் இனிமேல் நடித்து தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரியோட லுக்கோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்துக்கு போங்க, ஆனால் நடிப்பையும் கொஞ்சம் சைடில் வச்சிங்க, இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்துருக்காரு. அதை மெயின்டைன் பண்ணேன். அதே மாதிரி விஜேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பூவையாருன்னு ஒரு சின்ன பையன், அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான். இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் வந்து போயிட்டாங்க. மேபி நம்மலாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க.
நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே தியேட்டர்கள் போடணுன்னு எல்லோரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அதற்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்களும் தான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ நிக்கில். தேங்க்யூ. முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக இப்போ என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும், உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வரல. பட் ஸோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டாப் நாச் ஸ்டார்ஸ் தான் இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி. அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ. அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலாம் சொல்லும்போது நம்ம என்னுடைய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கன்னி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷுக்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா, நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே, இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார், ஒரு டைரக்டர் வேறு, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்குது. ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பித்து நானும் சிம்ரன், பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லோரும் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சின்னு போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது. என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓட்டிகிட்ருக்கீங்க? நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டேரக்டர் சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ்ங்க. சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எங்கேருந்து போகிறோம், நாளைக்குலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்கில், மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டோன்னா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடித்ததும் ஒரு அமேசிங், ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. அதுதான் அது நம்ம முதல்ல எப்படி கூப்பிடலான்னா, இப்போ இந்தியன் முடிச்சார், அதை முடிச்சார், நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு நிறைய மொழியில். ஸோ அவர் எப்படி கூப்பிடணும், சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும்போது அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பும் பாசமும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ், ஒரு 7 படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். சிம்ரன், தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பி கூட இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து 2 பேருமே ஸ்டாண்ட் அப் குட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். ஆல்வேஸ் த கேர் இஸ் தேர். ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்குன்னு தெரியல, பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம், கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அப்படி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம். அடுத்த படம் திரும்பி வரும்போது எப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு நான் நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்ன பேசணும், மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் அ லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து
அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது, அதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். அதை நீங்கள் 9th நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி ஹஸ் ரியலி கம் அவுட் ஸோ வெல். அண்ட் நாட் ஒன்லி சிம்ரன் கேரக்டர், இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்டது. அதாவது ஈவன் தே கம் ஃபார் 4 scenes அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட் இருக்கும். எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது தில் அப்ரிஷியேட் இட். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல, ஒரு நல்ல ஃபீலிங் வரும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது இந்த படத்தில் எல்லோரும் நடித்தவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா. அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஷீ இஸ் பால் ஆஃப் எனர்ஜி. லொக்கேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த யூனிட்டோட அப்படியே ஷீ புஷஸ் த happiness up, or happiness factor. She's kind of a happiness lucky mascot கூட சொல்லுவேன் நான், டாக்டர் எவ்ரிதிங். ஸோ ஷீ மேக் ஷுர் எவ்ரிபடி அரவுண்ட் இஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபோட எப்படின்னு லாஃபிங் அந்த மாதிரி. அண்ட் நானும் அதே மாதிரி வந்து ஸோ வி ஜெல் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். யூ மேட் மை த ஷூட்டிங் ஸ்பாட் ரியலி வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கேரிங். ஸோ தேங்க்ஸ் ஆல் த லவ் அண்ட் கேர். அண்ட் இப்போது மை ட்வின் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் வனிதா, ஷீ வாஸ் என்ன சொல்கிறது, ஷீ வரும்போதே அப்படின்னு இறங்கி ஷீ புஷஸ் யூ டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம், அந்த ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு லாட் ஆஃப் ஐடியாஸ் ஷீ ஷேர் வித் மீ. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு த கேர் ஷீ ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அண்ட் த யூனிட். இட்ஸ் ஐ திங்க் வி ரியலி lucky to have an amazing person like her. Okay, thank you so much. And then குவைட்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ரவி யாதவ் சார். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு இல்லை, நானும் அவர் வந்து ஐ மெட்டும் செம்பத்தி டைம்லேருந்து. அப்போலேருந்து வந்து பையான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்ற ஒரு நண்பர், இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ். அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். பட் ஹிஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம், நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட். அண்ட் செந்தில் ராகவன், wonderful art director we have in this movie. One more addition, one more plus point we have. And it's so nice to see such a dedicated art director. அவரும் ரவி ஒரே மாதிரி சைலண்டாக இருப்பாங்க, வருவாங்க குவைட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பேக்கில் இருப்பாங்க. ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட், அவங்க எதுவும் பேச வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார்கிட்ட தனியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி இப்போ எங்கள் கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வாட் அ சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச் ரவி. எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டு சேலம் போனோம், சேலம் திருச்சி பேக் டு கோயம்புத்தூர், 4 ஊர் வந்து 2.5 days. அது அரௌண்ட் த வேர்ல்டு 80 days மாதிரி இத்தனை ஊருங்க வந்து அரௌண்ட் த டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் 2.5 days முடித்தோம். அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார், இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்கார், அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லாட் ஆஃப் எவ்ரிபடி. யோகி பாபு சாராக இருக்கட்டும், இல்லைன்னா மனோபலா சார், பூயா செமிலர், அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா சார், இது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க, லக்ஷ்மி பிரதீப், எல்லாரும் வந்து தி கேம், தே பிகம் அ பார்ட் ஆஃப் அஸ். எங்களோட தே ரியலி ஷோ தி லவ் த்ரூ இந்த ப்ரெஸ் மீட்டில். ஐ லைக் டு சே பிக் தேங்க்ஸ் டு த எவ்ரி ஆக்டர், கேஸ்ட் அண்ட் க்ரூ for and to all the cast and crew for giving us so much love and support. நாங்கள்லாம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன், ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன். அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன். இந்த என்டையர் படத்தை வந்து ஹிஸ் லிஃப்டட் த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். நான் நிறைய விஷயம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி கொண்டாந்து, ஓ மை காட், அவர் வந்து அப்படி நிற்கும் போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொக்கேஷனு. அண்ட் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு ஹி ஷேர்ட் இஸ் மெமரிஸ், ஹி ஷேர்ட் இஸ் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு த்ரூ திஸ் மீடியா. கார்த்திக் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கணும். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் டு த அதர் க்ரூ மெம்பர்ஸ், மை எடிட்டர், மை மியூசிக் டைரக்டர் and all the technicians, நீங்கள் எல்லாருமே வந்து you supported the movie. and எல்லாரும் சொல்லி முடிச்ச அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க,
அவங்களும் வந்து ஷி ஹஸ் ரியலி பீன் அ பார்ட் ஆஃப் த மூவி இன் அ பிக் வே. அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். நான், கேஎஸ் ரவிக்குமார் சார், ஊர்வசி மேடம் அண்ட் யோகி பாபு சார் 4 பேரும் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ட்ராமா நடக்கும்போது அந்த என்டையர் சீனை வந்து ஒன்றா உட்காந்து ஃபுல் டைலாக்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம். இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் 4 பேர் நடிக்கும் போது ஃபுல் இன்னும் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம், 2 தடவை 3 தடவை அதை தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம். அப்புறம் டேரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த வைப்பார். வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க. யூஸ்வலாக இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நம்ம எல்லாம் போய் உட்காந்துடுறோம். பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மேடம் ஷார்ட் இருந்தால் நான், கேஎஸ் ரவிக்குமார் சார், சார் அங்கே நின்று வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடியிலேருந்து. அதே மாதிரி அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் வந்து அதர் ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் ஸோ வண்டர்ஃபுல். எனக்கு வந்து ஐ ஹேட் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ மெனி லவ்லி ஆர்டிஸ்ட், ஸோ மெனி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஐ வாண்ட் டு எஸ்பெஷலி தேங்க் மை டேரக்டர் சார். இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். பட் இந்த என்டையர் படத்துக்கு காரணமே மை டேரக்டர் சார் தான், என்னுடைய அப்பா. இதுக்கு மேலே வந்து நான் வந்து லக்கி கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் அப்பா ஃபார் பீங் மை வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் அம்மா சொல்லணும், ப்ரொடியூசர் மேடம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சிஸ்டர் டூ. அண்ட் டு சம்மன் இட் அப் இந்த லவ்லி ஈவினிங் ஆன் சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் யூஆர் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட். உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த பிரிட்ஜ் between us and the audience. So thank you so much, press, for being amazing friends to us, not only today, right from beginning, from I started acting, and you've been a family to me. நிக்கில் வர டைலாக்லாம் கொடுத்துட்டீங்களா? இப்படி தான் லொக்கேஷன்லையும் ஏன்னா ஷோ டேரக்டர் தான் கடைசியாக வர்றாரு. அதாவது எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து த பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் August 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் மூவி ஃபார் எவ்ரி ஒன். வி ஆல் ஹவ் டன் அவர் பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேர் இன் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள், யூ வில் ரியலி ஹாவ் அ கிரேட் டைம். அண்ட் டு த ஷோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்வேஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் அஸ். தேங்க்யூ. அந்தகன்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில். அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்தகன் வச்சுருக்கோம். அது கன்னெல்லாம் இல்லை. அது நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம். கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. நிறைய ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில். சமுத்திரக்கனி சாரும் பிரசாந்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. சார் சமுத்திரக்கனி சார், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துல நான் கோட்டை பற்றி கேட்க வேணான்ட்டாரு. அதனால் இவங்க எல்லாரோட எப்போ நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறையா நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு. நடிகைகளின் நாயகன், இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நன்றி சார், கேட்கவே நல்லா இருக்குது. இப்போ வந்து என்னென்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா? இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன் நாயகெல்லாம் கிடையாது. வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகன் நீங்கள் இந்த அந்தகனோட என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் த மீடியா. அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் August 9. தேங்க்யூ. பிரசாந்த் சார், முதல் தடவையாக அந்த கண் பார்வையற்றராக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆணழகன்னு சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால் பார்க்க முடியாது. நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனைங்க? தேங்க்யூ மீனாட்சி சார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எப்படின்னா இப்போ கண்ணு தெரியாதுன்னா நம்ம வந்து கண்ணை மூடணும் வைங்களேன், இருட்டிடும். ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும். எனக்கு பார்வை தெரியல, எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருந்திருக்காங்க. இங்கே ஐயா இருக்கிறது, இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிரியா இருக்காங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷூர் ஐ டிட் அ குட் ஜாப். பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது. படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க. பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுது இருக்குது.
அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரியா ஆனந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும். இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா? இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின். அதான் படமே. இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை. கண்ணு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அதை நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருப்போம் வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸே. பிரசாந்த் சார், நீங்கள் விஷுவலி சேலஞ்சடாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணோம்? நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்கள் பிளைண்டை பார்த்தீங்கன்னா they'll be having a walk. ரைட் கிளால் வைக்கும்போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு. அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ, இந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ விச் இஸ் த மிடில் சி. அந்த கையை வச்சுட்டு they'll scan the entire keyboard and then they'll come to the middle C. ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் they go through senses. அவங்க காதும் உங்கள் கையை தான் இருந்துச்சுன்னா ஐஸ் ஃபார் தெம். ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது என்னால் உணர முடிஞ்சது. அண்ட் ஐ ரியலி விஷ் தட் நோ ஒன் இஸ் born blind. யாருமே வந்து ஆகக்கூடாது. பட் இட்ஸ் சச் அ வெரி டீப் ஃபீலிங். பட் இந்த படத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அண்ட் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் ஃபார் மேக்கிங் மீ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். சார், ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹேவ் கம்பேரிசன்ஸ். அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு. டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் கோனா ஸ்ட்ரைக்? ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாரா? சார், இப்போது தெரிஞ்சுதான் நம்ம இறங்கியிருக்கோம் ஒன்று. ரெண்டாவது வந்து ரீமேட் ஃபிலிம். அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்கும் தவிர ஒரு ரீமேக்கெல்லாம் இருக்காது. காரணம் வந்து அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ். ஒவ்வொருத்தருமே அது வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. அவங்க தே brought in their own persona into the character. அவங்க வந்து they made sure every character stands bigger. And also my crew, the cameraman sir, யார் எல்லாருமே they made sure the movie is looking bigger. And my director has made sure that every frame is spectacular. அதனால் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது you will be in for a big treat. ஸோ தேங்க்யூ. பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி. நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டே ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? எவ்ரி ஆக்டர் brings his best to the character. ஸோ அது பார்க்கும்போது நல்ல விஷயம். நான் டெஃபினெட்லி கெட் இட். அதை அப்சர்வ் பண்ணிப்பேன். எனிதிங் பெட்டர் ஐ கேன் டூ I'll definitely better it. ஸோ பிரியா, நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்களா பிரியா? நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க. அண்ட் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். இது 7வது படம். திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ ஆஸ் அன் ஆடியன்ஸ் டு ஹவ் வாட்ச் தெம் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தெம். அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் response we got from everybody and it's so exciting. இவர் வந்து there's something very special about his fans. அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போ வர பாட்டு மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட everyone is just waiting for him to come back. Everyone is rooting for him. மீடியா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். So it's all very exciting. So நானும் I'm just looking forward to him coming back on August 9th. சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலி சிம்ரன் மேம் ஒரு கேள்வி. மேம், நீங்கள் ஏற்கனவே 6 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹீரோவுக்கே வில்லியாக நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்? இது வில்லி கிடையாது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். கைண்ட் ஆஃப் லைக் தபூஸ் கேரக்டர் வி ஆல்ரெடி சீன். ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தேன். நான் வில்லி தான் நடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஷுர் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது. தேங்க்ஸ். பிரசாந்த் சார், எப்பவும் இளமையாக இருக்கீங்க, அது ரகசியம் என்ன? சார், நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார். வேறு எதுவும் கிடையாது சார். ரைட் அண்ட் சார் இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும்
இப்போ வந்து அந்தகன் படம் என்னென்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது. எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க. ஏன்னா 2-3 டெக்னீஷியன் தான் வரல போடுங்க கூட. சரிங்களா, இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயமா இருக்கும்? யார் ஒன்றா சொல்லலாம் பதில். சார் பிரசாந்த், இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையற்றவராக நடிச்சிருக்கீங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆர் யூ கோயிங் டு டு எனிதிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிளைண்ட் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம்? சார், நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் ஐ ஆல்ரெடி டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர். இட்ஸ் சம்திங் ப்ரைவேட். நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட். ஐ டூ பிஹைண்ட் அண்ட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சார், அந்தகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க பொழுது. ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷன்லையுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் வாட் an artist have to be part of the character சார். வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க. பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு. அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார், பழைய ஹீரோ. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்லை, உங்கள் என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை இல்லை சார். என்னன்னா உங்க கூட வந்து ஜோடியாக நடிச்சவங்க இல்லை திடீர்னு இல்லை 1 செகண்ட் வந்துங்க. அப்படி சொல்லிடுவாங்க, ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்லை 6வது படம். அது சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ளே போனால் நடிக்கணும், அவ்வளோதாங்க. அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம், அவனை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர். அதாவது படத்தில் வந்து டைரக்டர் சார், சமுத்திரகணி சார் எல்லாரும் சொன்னாங்க, படத்தில் வந்து பயங்கரமாக திட்டினீங்க அப்படின்னு. அப்படி பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசரன் போடாமல் அழுவாங்கம்பாங்க. சரி இப்போனாலும் அதுமாரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டினீங்க? எங்கள் அப்பாவை. அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு. ஸோ எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது. சூப்பர் சூப்பர். மேடம், சிம்ரன் மேடம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 6 படம் சார் கூட பண்ணியிருக்கீங்க. அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமாக தான் இருக்காங்க. எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்தாகனில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்றே நாளில். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம 2 பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நிகழ் ஒரே கேள்வி. பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனால் அவங்க என்கிட்ட எப்போதும் கோச்சிப்பாங்க. பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னென்னா பெசன்ட் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்தோம், இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்லை நான் கேட்குற கேள்வி முழுமையாக சார். பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு, ஏன்னா நீங்களும் ஜிம் பாடி சிம்ரன் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்தி, பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வராது. ஏன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோ 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட்டு தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும், இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வலி தான், தப்பாலாம் நினச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம், பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோணுது. கார்த்திக் பிரதர், நீங்கள் கூட முடிஞ்ச வாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. இல்லை நீங்கள் கூட வாங்க, சூப்பர். நிறைய வெயிட் போடுறீங்க, வாங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீனாட்சி. சிம்ரன் மேடம், பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோன்றினால், பாத்திய ரசித்தேன், தமிழ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடலை, பிரியானந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தியாகராஜ் சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்கன்னு?
ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா ஆனந்த் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோமா, நாங்கள் 2 பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த கண்ண ஆந்தம் சாங் போட்டு ப்ரோமோ சாங் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது நீங்கள் எங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், அதே மாதிரி இந்த டர்னக்கா பாட்டு இவ்வளோ வைபாவும் இவ்வளோ பாப்புலர் ஆகணும் பண்ணுறப்பே யோசிச்சிங்களா? நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம், இல்லை சார், எங்கள் நோக்கமே அதுதான். அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது இட்ஸ் ப்ரோமோ சாங், அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவா சாரை வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி. அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் 1 சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத். கூட வந்து விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. ஒரு பாட்டுக்கு எவ்வளோ தான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடிருக்கோம். ரொம்ப அது டன் வெரி பிக் வே. இன்றைக்கி அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டு இருக்கு, அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அதை ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ, த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக், தே மேட் இட் நோ த சக்ஸஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. சமுத்திரகனி சார், அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.